பொலிட்டிக்கல் பொடிமாஸ் பார்வையாளர்களுக்கு அன்பும் நன்றிகளும். இது பழைய பேப்பர். அரசின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருக்கும் விஜயின் ஜோதிடர் ராதன் பண்டிட்டுக்கு எதிர்ப்புகள் கிளம்பிவிட்டன. அவர் வெற்றிவேலாக இருந்தபோது ஜெயலலிதாவிடம் எப்படி செல்வாக்கு அடைந்தார், எதற்காக சசிகலாவின் உறவினரால் கடத்தப்பட்டார், அவர் குடும்பத்தில் வீசிய புயல் பற்றிய பழைய ஜாதகத்தை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்வர் விஜயின் அரசியல் பிரிவு ஸ்பெஷல் ஆபீசர் பொலிட்டிக்கல் விங் சிறப்பு அதிகாரியாக ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் விஜயின் ஆஸ்தான ஜோதிடர். முதல்வரின் அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரி பதவி என்பது அரசியல் மற்றும் நிர்வாக ஒருங்கிணைப்பை கவனிக்கும் முக்கிய பதவியாகும். இந்த ராதன் பண்டிட் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக ஜோதிடம், எண்கணிதம் ஆகியவற்றில் அனுபவம் பெற்றவர். ஆரம்பத்தில் வெற்றிவேல் என்று அழைக்கப்பட்ட இவர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் ஜோதிடராக இருந்தார். 2026 தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும் விஜய் முதலமைச்சர் ஆவார் என்று ராதன் பண்டிட் கணித்திருந்தார். அதுபோலவே நடந்திருக்கிறது. ராதன் பண்டிட் பற்றிய பழைய ஜாதகம் பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது. ஜெயலலிதா கால அரசியலை கூர்ந்து கவனித்தவர்களுக்கு ராதன் பண்டிட் அதாவது வெற்றிவேலை பற்றி தெரியும். ஜூனியர் விகடனில் நான் பணியாற்றி கொண்டிருந்த காலத்தில் இந்த வெற்றிவேலை பற்றி நிறைய அறிந்திருக்கிறேன். அவரை பற்றி தொடர்ந்து அன்றைக்கு ஊடகங்களில் அதாவது புலனாய்வு பத்திரிகைகளில் தொடர்ந்து செய்திகள் வெளியாகி வந்தன. ராதன் பண்டிட் யார்? ஈரோட்டைச் சேர்ந்த ராதன் பண்டிட் 1998ஆம் ஆண்டு தனது ஜோதிடர் புலமையால் ஜெயலலிதாவிடம் அறிமுகமானார். அவர் அரசியல் நிகழ்வுகளை சரியாக கணித்து சொல்ல ஜெயலலிதா அசந்து போனார். 1991, 1996 ஆட்சியில் நடந்த ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக நீதிமன்றத்திற்கு அலைந்து கொண்டிருந்த நேரத்தில் வெற்றிவேலின் ஜோதிட கணிப்பு ஆறுதலை தந்தது. அதனைத் தொடர்ந்து 8 வருடங்கள் ஜெயலலிதாவின் ஜோதிடர்களில் ஒருவராக ராதன் பண்டிட் இருந்தார். சென்டிமெண்ட், ராசி, ஜோதிடம், பக்தி, நியூமராலஜி ஆகியவற்றில் நம்பிக்கை கொண்டவர் ஜெயலலிதா. ஆங்கிலத்தில் ஜெயலலிதா என்ற பெயரில் கடைசியில் ஒரு ஏ கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்கும். 2000 ஆண்டுக்கு முன்பு வரையில் ஜெயலலிதா பெயரில் ஒரு ஏ தான் இருக்கும். இந்த கூடுதல் ஏவை சேர்க்க சொன்னவர் வெற்றிவேல். 2000 ஆகஸ்ட் 9ஆம் தேதி வெளியான தமிழ்நாடு அரசு கெஜெட்டில் ஜெயலலிதா தன் பெயரின் இறுதியில் உபரியாக ஒரு ஏவை கூடுதலாக சேர்த்து கொண்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன் பிறகு நடந்த 2001 சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா வெற்றி பெற்றார். அதன் பிறகு வெற்றிவேல் ஜெயலலிதாவோடு மிக நெருக்கமானார். புதிய தொழிற்சாலை ஆரம்பிக்கும் நோக்கோடு வரும் பிரமுகர்கள் பலரை ஜெயலலிதாவிடம் வெற்றிவேல் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். நினைத்த நேரத்தில் ஜெயலலிதாவுடன் போனில் பேசக்கூடியவர். தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை வைத்து வெற்றிவேல் கிடுகிடுவென வளர்த்தார். வெற்றிவேலின் வளர்ச்சி பற்றி வருமான வரித்துறையினருக்கு மொட்டை பெட்டிஷன்கள் போயின. ஜெயலலிதா காலத்தில் கோவை, ஈரோடு, நீலகிரி உள்ளிட்ட மேற்கு மாவட்டங்களுக்கான அதிமுகவின் அறிவிக்கப்படாத பொறுப்பாளராக இருந்தவர் சசிகலாவின் உறவினர் ராவணன். ஒரு கட்டத்தில் வெற்றிவேலுக்கும் ராவணனுக்கும் இடையே பல விஷயங்களில் மோதல் ஏற்பட்டது. 2006 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோற்றதும் வெற்றிவேலுக்கு கெட்ட நேரம் துவங்கியது. 23/8/2007 அன்று வெற்றிவேலின் சென்னை வீடு, ஈரோடு வீடு, அவரது உறவினர் வீடுகள் என்று வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். இந்த நிலையில்தான் 2008 பிப்ரவரி 14ஆம் தேதி சென்னை போலீஸ் கமிஷனர் ஆபீஸில் பொதுமக்களின் புகார் மனுக்களை சின்சியராக வாங்கி கொண்டிருந்தார் இணை போலீஸ் கமிஷனர் ரவி. அப்போது பீதியோடு மனு ஒன்றை இணை போலீஸ் கமிஷனர் ரவியிடம் ஒருவர் நீட்டினார். அவர் வேறு யாருமல்ல, இன்றைக்கு முதல்வர் விஜயின் அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கும் ராதன் பண்டிட் தான். ராதன் பண்டிட் வெற்றிவேல் அன்றைக்கு மனுவில் என்ன சொல்லியிருந்தார்? முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கும் தோழி சசிகலாவுக்கும் 1997ஆம் ஆண்டு முதல் நான் ஜோதிடம் பார்த்து வந்தேன். ஜோதிடம் பார்க்கும் விஷயமாக சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ஜெயலலிதாவின் வீட்டிற்கு அடிக்கடி நான் சென்று வருவேன். அப்படி சென்று வரும்போது சசிகலாவின் உறவினர் என்று சொல்லிக்கொள்ளும் ராவணன் என்பவர் எனக்கு அறிமுகமானார். ராவணன் கோவையைச் சேர்ந்தவர். 2008 பிப்ரவரி 10ஆம் தேதி அன்று எனது சொந்த ஊரான ஈரோட்டில் நான் குடும்பத்தோடு தங்கியிருந்தேன். அப்போது ராவணன் என் வீட்டிற்கு வந்தார். கோவையில் சசிகலா தங்கியிருப்பதாகவும் உடனே உங்களை அழைத்து வர சொன்னார் என்று ராவணன் என்னிடம் சொன்னார். என்னை காரில் அழைத்தும் சென்றார். கோவையில் ராவணனுடைய வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டேன். அங்கு சசிகலா இல்லை. முதலில் அன்பாக பேசிய ராவணன் அவருடைய வீட்டில் வைத்து அதட்டும் தோணியில் பேசினார். உனக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது என்று கேட்டார். எனக்கு உள்ள சொத்துக்கள் விவரத்தை நான் கூறினேன். நீ என்னோடு சென்னை வர வேண்டும் என்றும் நான் சொல்கிறபடி கேட்க வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் உன் மனைவி குழந்தைகளை கொன்று விடுவேன் என்றும் மிரட்டினார். பின்னர் ராவணன் என்னை விமானத்தில் அழைத்து வந்தார். சென்னை வந்ததும் ஒரு ஓட்டலுக்கு காரில் அழைத்து சென்றார். அங்கு இன்னொரு காரில் 4-5 பேர் காத்திருந்தனர். அந்த காரில் என்னை கட்டாயப்படுத்தி ஏறச் சொல்லி கடத்தி சென்றனர்.
காரில் போகும்போது என்னை அடித்து உதைத்து துன்புறுத்தினார்கள். காரில் சீட்டுக்கு அடியில் என்னை படுக்க வைத்தனர். பிறகு ஒரு பங்களா வீட்டில் என்னை அடைத்து வைத்து மிரட்டினார்கள். 10 வெற்று காகிதங்களிலும் 10 பத்திரத்தாள்களிலும் என்னிடம் கையெழுத்து வாங்கினார்கள். இந்த விஷயத்தை வெளியில் சொன்னால் உன்னையும் உனது குடும்பத்தையும் தீர்த்து கட்டிவிடுவோம் என்று மிரட்டினார்கள். என்னை காரில் ஏற்றி சென்று முதலில் கூட்டிச் சென்ற ஓட்டலில் கொண்டு வந்து இறக்கிவிட்டு சென்று விட்டார்கள். ராவணன் என்னுடைய சொத்துக்களை அபகரிப்பதற்காக இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். ராவணனுடைய தூண்டுதலின் பேரில் என்னுடைய வீட்டில் வருமான வரி சோதனை நடந்தது. சோதனையின் போது 2 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் மட்டுமே வருமான வரித்துறை அதிகாரிடம் கிடைத்தது. வேறு எதுவும் சிக்கவில்லை என அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார் வெற்றிவேல். ராவணன் என்பவர் 7.5 கோடி ரூபாய் ஒயிட்டில் 400 கோடி ரூபாய் பிளாக்கில் வைத்திருக்கிறாய். பிளாக்கை நீயே வைத்துக்கொள், ஒயிட்டை மட்டும் எனக்கு கொடுத்து விடு, இல்லாவிட்டால் உன்னை கொன்று விடுவேன் என்று என்னை மிரட்டுகிறார். நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று கண்ணீருடன் வெற்றிவேல் புகார் தர இணை கமிஷனர் ரவி உத்தரவின்படி ராவணனை தேடி தனிப்படை போலீசார் படையெடுத்தார்கள். இது பற்றி உயிர் பயத்தில் ஜோதிடர் கோடிகளுக்காக என்னை கடத்தினார்கள் என்ற தலைப்பில் 2008 பிப்ரவரி 20 தேதியிட்ட ஜூனியர் விகடனில் ரேப்பர் ஸ்டோரியாக வெளியானது. ராவணன் பற்றி புகார் அளித்த வெற்றிவேல் அன்றைக்கு ஜூனியர் விகடனுக்கு அளித்த பேட்டியில் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு சென்னை மயிலாப்பூரில் தான் வீடு. சொந்த ஊரான ஈரோட்டுக்கு 2008 பிப்ரவரி 10ஆம் தேதி குடும்பத்தோடு போயிருந்தேன். அப்போது ராவணன் என்னை தேடி வந்தார். அவரை போயஸ் கார்டனில் பார்த்ததுண்டு. அதிகம் பழக்கமில்லை. அவர் என்னிடம், சின்னம்மா கொடைநாடு எஸ்டேட் வருகிறார், உங்களிடம் ஏதோ பேச வேண்டுமாம், உடனே புறப்பட்டு வாருங்க என்றார். எனக்கு சந்தேகம் இருந்தாலும் தட்ட முடியவில்லை. அவரோடு போனேன். கோவைக்கு காரில் போகும்போது 7.5 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களுக்கு வருமான வரித்துறையிடம் கணக்கு காட்டியது எப்படி என்று கேட்டார். அது தவிர 400 கோடி ரூபாய் கருப்பு பணமாக உள்ளதாமே என்றெல்லாம் கேட்டார். அதுவரையில் மரியாதையாக பேசிக்கொண்டிருந்தவர் கோவையில் அவர் வீட்டுக்கு போனதும் என்னை வாடா போடா என்று குரலை உயர்த்தி மிரட்ட ஆரம்பித்தார். ஈரோட்டில் என் வீட்டை சுற்றி அடியாட்களை நிறுத்திவிட்டதாகவும் பயமுறுத்தினார். நான் பயந்து விட்டேன். அன்று மாலையே விமானம் மூலம் என்னை சென்னைக்கு அழைத்து வந்தார். உட்லண்ட்ஸ் டிரைவின் ஓட்டல் அருகே என்னை வேறொரு காருக்கு மாற்றினார்கள். அதிலும் நிறைய அடியாட்கள் இருந்தார்கள். பிறகு ஒரு பங்களாவுக்கு அழைத்து போய் சித்திரவதை செய்தார்கள். 10 வெத்து ஸ்டாம்ப் பேப்பர்களிலும் கையெழுத்து போட சொல்லி மிரட்டினார்கள். பயத்தில் கையெழுத்து போட்டேன். அடுத்து செக் புக்கை கொண்டு வரும்படி சொல்லி ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி அருகே இறக்கிவிட்டு போனார்கள். எனது நண்பரிடம் நடந்ததை சொன்னேன். அவர்கள்தான் போலீஸுக்கு போக சொன்னார்கள் என்று அன்றைக்கு நடந்த நிகழ்வுகளை சொல்லியிருந்தார் வெற்றிவேல். எங்கள் வீட்டில் நடந்த ரெய்டுக்கு பிறகு என்னால் பெரியம்மாவுக்கு, அதாவது ஜெயலலிதாவுக்கு சங்கடம் வேண்டாம் என்று தவிர்த்து விட்டேன். என் வீட்டில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் தவறாக எதுவும் சிக்கவில்லை என்று கோர்ட்டில் நிரூபித்துவிட்டு அதன் பிறகே மீண்டும் போயஸ் கார்டன் போவேன் என்றும் ஜூவி பேட்டியில் வெற்றிவேல் சொல்லியிருந்தார். ஜெயலலிதாவிடம் உங்களுக்கு இருந்த செல்வாக்கை வைத்து பல கோடி ரூபாய்கள் சேர்த்து விட்டதாக அதிமுகவினர் சிலரே சொல்கிறார்களே என்ற கேள்விக்கு, பெரியம்மா ஆட்சியில் இருக்கும்போது நான் பலருக்கும் செய்து கொடுத்த காரியங்களுக்காக அன்பளிப்புகள் கொடுத்திருக்கிறார்கள். அது எனது உழைப்புக்கு கிடைத்த பரிசு. யாரையும் ஏமாற்றி சம்பாதிக்கவில்லை. அது தவறு என்று சொல்லி பெரியம்மாவே கேட்டால் தந்துவிட தயாராக இருக்கிறேன். என்னை குடும்பத்தினுடன் நிம்மதியாக வாழ விடுங்கள் என்றுதான் ராவனிடம் கேட்டேன். அவர் என்னை மிரட்டி வசூல் பண்ண துடிக்கிறார். அதற்காக என்னை கொல்லக்கூட முயற்சிக்கிறார். அதனால்தான் பாதுகாப்பு கேட்டு போலீஸுக்கு வந்தேன் என்றார். தன்னை கடத்தி சென்றதாக சொல்லும் அவர் இத்தனை நாட்கள் என்ன செய்தார்? நண்பர்களோடு கலந்து ஆலோசித்துவிட்டு புகார் கொடுக்கிறேன் என்றால் இது திட்டமிட்டு கிளப்பப்படும் புகார்தானே. இப்படி யார் மீதும் புகார் கொடுக்கலாமே. வெற்றிவேல் பற்றி கார்டனுக்கு தெரிந்து போனதால் அந்த பக்கம் வரக்கூடாது என்று விரட்டிவிட்டார்கள். அவர் முறையான வழியில் சொத்து சேர்த்திருந்தால் வருமான வரித்துறையினர் ஏன் ரெய்டு நடத்த வேண்டும்? விசாரணையில் எல்லா உண்மையும் வந்துவிடும் என ராவணன் தரப்பு அன்றைக்கு விளக்கமெல்லாம் கொடுத்தது. இந்த சம்பவம் நடந்த அடுத்த வாரமே வெற்றிவேலின் 2வது மனைவி நான் என்று சொல்லி சுமதி ஸ்ரீ என்பவர் பகீர் புகார் கிளப்பினார். இது பற்றி கொலைப்பள்ளியில் ஜோதிடர் என்ற தலைப்பில் ஜூனியர் விகடனில் கட்டுரை வெளியாகியிருக்கிறது. சுமதி ஸ்ரீ ஜூனியர் விகடனுக்கு அளித்த பேட்டியில் அப்படி என்னதான் சொல்லியிருந்தார்? வெற்றிவேலின் சொந்த ஊர் ஈரோடு மாவட்டம் அரசலூர் பக்கமுள்ள அவல் பூந்துரை. பிரிண்டிங் பிரஸ் தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவருக்கு முதல்ல ஆனந்திங்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. 2 பேரும் நம்பியூரில் குடித்தனம் பண்ணியிருக்காங்க. ஆனந்தியோட மரண விவகாரத்தில் அவரோட பெயர் அடிபட்டுச்சு. இந்த விவகாரம் தொடர்பாக நம்பியூர் போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு பதிவும் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு தான் என்னை 2வதாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊத்துக்குழியில் குடும்பம் நடத்தினார். அப்போதுதான் ஜாதகம் பார்க்க ஆரம்பித்தார்.
1998ஆம் வருஷம் ஈரோடு வந்திருந்த ஜெயலலிதா அம்மாவுக்கு ஜோசியம் பார்க்கிற சான்ஸ் வெற்றிவேலுக்கு கிடைச்சது. அப்படி ஜோசியம் சொன்னதால 2-3 விஷயங்கள் பளிச்சது. அந்த வகையில் போயஸ் கார்டனுக்கு போயிட்டு வந்தவர் அப்படியே பெரிய ஆளாயிட்டாரு. இப்படி ஒரு பின்னணி உள்ள ஆள் இன்னைக்கு என்னை கடத்திட்டு போய் மிரட்டுறாங்க, என் குடும்பத்தோட நிம்மதியாக வாழ விட மாட்டேங்கிறாங்கன்னு கதறுதலெல்லாம் நீலி கண்ணீர் தான் என்று சுமதி ஸ்ரீ ஜூவி பேட்டியில் சொல்லியிருந்தார். சுமதி ஸ்ரீயின் இந்த பேட்டியை வெற்றிவேல் தரப்பு மறுத்திருந்தது. சுமதி ஸ்ரீ சொன்ன புகார் அத்தனையும் பொய், அதற்கு அடிப்படை ஆதாரமே இல்லை. வெற்றிவேலை பிரிஞ்சு இத்தனை வருஷங்கள் ஆச்சே, அப்போவெல்லாம் சும்மா இருந்துட்டு திடீர்னு இப்போ பிரச்சனையை கிளப்ப என்ன அவசியம் வந்துச்சு? இப்போ தேவையில்லாமல் வெற்றிவேலோட பேரை டேமேஜ் செய்யும்படி தூண்டி விடுறது யாரு? சமீபத்தில் வெற்றிவேல் கடத்தப்பட்ட சம்பவங்களோடு இதனையும் தொடர்படுத்தி பாருங்கள், பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் புரியும் என வெற்றிவேல் தரப்பு அன்றைக்கு விளக்கமெல்லாம் கொடுத்தது. ஜெயலலிதா, சசிகலா மற்றும் அவருடன் குடும்பத்தினருக்கு ஜோதிடம் பார்த்து வந்தேன். 2004ஆம் வருஷம் சின்னம்மா என்கிட்ட அக்காவுக்கு அடுத்து அதிமுகவில் முதலமைச்சர் யோகம் யாருக்கு இருக்குன்னு கணிச்சு தர சொன்னாங்க. அதுக்காக அவங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர் ஜாதகத்தையும் கொடுத்தாங்க. அந்த ஜாதகங்களை பார்த்த நான், உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு கூட கட்சியில் பொதுச் செயலாளர் ஆகும் யோகமோ முதல்வர் ஆகும் வாய்ப்போ கிடையாது, இது மாற்ற முடியாத உண்மைன்னு கணிச்சு சொன்னேன். இந்த விஷயத்தை பெரியம்மா கிட்ட அப்படியே சொல்லிட்டேன். அன்று முதல் சின்னம்மா என்னை எதிரியாக நினைச்சிட்டார் என்றார் வெற்றிவேல். அந்த ராதன் பண்டிட் வெற்றிவேல் தான் இன்றைக்கு அரசு பதவியில் அமர வைக்கப்பட்டிருக்கிறார். விஜயின் ஜோதிடரை அரசு பதவியில் அமர வைத்ததற்கு எதிர்ப்புகள் கிளம்பிவிட்டன. காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்திலும், விசிக எம்பி ரவிக்குமாரும், தாமு ஏகாசா அமைப்பும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். முதலமைச்சரின் ஆலோசகராக ஒரு ஜோதிடரை எல்லாம் நியமித்த வரலாறு தமிழ்நாட்டில் இதுவரை இருந்ததில்லை. அதனை ஆரம்பித்து வைத்திருக்கிறார் விஜய். தன்னுடைய வெற்றியை சரியாக கணித்ததற்காக ஜோதிடரை வீட்டில் வைத்து விஜய் கொண்டாடலாம், யாரும் எதுவும் சொல்லப் போவதில்லை. ஆனால் அரசு பணத்தில் ஜோதிடருக்கு பதவி கொடுப்பது எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத நிகழ்வு. அரசாங்கத்தை நடத்த நிர்வாகம்தான் தேவை, ஜோதிடம் அல்ல. ஜோதிடத்தில் ஆட்சியை நடத்த விஜய் நினைப்பது அறியாமை. தமிழக அரசு நிர்வாகத்தில் ஜோதிடருக்கு என்ன வேலை இருக்கப் போகிறது? மக்களின் வரிப்பணத்தில் அறிவியலுக்கு புறம்பான ஜோதிடத்திற்கு அரசு பணி வழங்குவது கேலிக்கூத்து, அரசியல் சாசனத்திற்கே விரோதமானது. இது மதச்சார்பின்மை மற்றும் அறிவியல் மனப்பான்மையை வலியுறுத்தும் இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படை கோட்பாடுகளுக்கே எதிரானது. ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை கோருவதற்காக ஆளுநரை விஜய் சந்தித்த போது ஜோதிடர் ராதன் பண்டிட் உடன் இருந்தார் என்றெல்லாம் பத்திரிகைகளில் செய்திகள் வெளியாகின. அப்போதே விமர்சனங்கள் வைக்கப்பட்டன. இப்போதோ ஆட்சியிலேயே அவரை கொண்டு வந்து அமர வைத்திருக்கிறார்கள். பாஜக ஆட்சியில் கூட இப்படியெல்லாம் நடக்குமா என தெரியவில்லை. விஜய் அரசு மத சார்புள்ள அரசாக மாறாமல் இருக்க வேண்டும். ராவணனுடன் மோதல் ஏற்பட்ட போது திமுக ஆட்சியில் வெற்றிவேல் போலீசில் புகார் அளித்தார். அப்போது சசிகலா குடும்பம் பற்றிய பல உண்மைகளையும் ஊடகத்தில் அன்றைக்கு சொன்னார். இந்த வீடியோ பற்றி மறக்காம உங்க கருத்துக்களை சொல்லுங்க. பொலிட்டிக்கல் பொடிமாஸ் சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க.